ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்டவே தெரியாதவங்க கூட மல்லிகை பூவை ரொம்ப ஈஸியாக வேகமாக கட்டுற மாதிரி 2 மெத்தட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் இது மாதிரி ஒரு நோட் எடுத்துட்டு அதில் பூ கட்டுற நூலை ரெட்டையாக மாட்டிட்டு ஒரு கார்னரில் முடிச்சு போட்டுக்கோங்க. மீதமுள்ள நூலை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ரெட்டையா இருக்க நூலை இது மாதிரி பிரிச்சு விட்டுட்டு அது உள்ள பூவை ஒன்னா ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டு மீதம் இருக்க நூல் வச்சு நான் வீடியோல ஷோ பண்ணிருக்க மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் எப்படி நாட் போடுறது அப்படின்றத க்ளோஸ் அப்ல ஷோ பண்ணிருக்கேன். இதே மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு எவ்வளோ நீளம் பூ வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சப்புறம் பூவோட 2 கார்னர்லயும் இருக்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லயே மல்லிகைப்பூ இப்போ கட்டியாச்சு. கிட்ஸ் கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணா ஈஸியா பூ கட்டி முடிச்சிடலாம். செகண்ட் மெத்தட்ல நூலை இது மாதிரி ரெட்டையா கால் பெருவிரல்ல மாட்டிட்டு கார்னர்ல முடிச்சு போட்டுக்கோங்க. நூல் இருக்க நீளத்தோட 2 மடங்குக்கு மீதமுள்ள நூலை அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெட்டையா இருக்க இந்த நூலை இது மாதிரி பிரிச்சு விட்டுட்டு அது உள்ள பூவை ஒன்னா ஆப்போசிட் சைட்ல வச்சு மீதமுள்ள நூல் வச்சு வீடியோல நான் ஷோ பண்ணிருக்க மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த வரிசைப்பூ வைக்கும் போதெல்லாம் மீதம் இருக்க அந்த நூல் முதல் வரிசை பூவுக்கும் அடுத்த வரிசை பூவுக்கும் இடையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நாட் போட முடியும். மறுபடியும் இதை க்ளோஸ் அப்ல நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க.
பூ கட்டி முடிச்சப்புறம் டபுள் நாட் போட்டுட்டு நூலை இது மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ மல்லிகைப்பூ அழகாக கட்டி முடிச்சாச்சு. நான் சொல்கிறேன் இந்த 2 மெத்தடில் பூ கட்டினீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நிறைய பூ கட்டி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.